அவையை வணங்குகிறேன். ரொம்ப ஃபார்மலாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸாக பேசுவோம். எல்லாருமே ஒரு குடும்பம் தான். ஏன்னா குடும்பத்தோடு வர்றதில்லை நம்ம இந்த விழாக்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக பெங்களூர் வந்து நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஐயா பேசிட்டு போனாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி நம்முடைய மரபுகளிலிருந்து மாறிவிட்டார்கள், நம்முடைய குழந்தைகள் எப்படி வழிதவறி விட்டார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது குழந்தைகள் காரணம் இல்லை, நாம தான் காரணம். என்னுடைய குழந்தை வந்து இங்கேயே படித்து, இங்கேயே பிறந்து, இங்கேயே வளர்ந்த குழந்தை தான். ஆனால் தந்தை பெரியாரையும் கார்ல் மார்க்ஸையும் தமிழில் வந்து ரொம்ப ஆழமாக படிக்கக்கூடிய குழந்தையாக அவள் மாறியிருக்கிறாள். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவகிட்ட பேசுகிறேன். நீ ஏன் தந்தை பெரியாரை படிக்கணும், நீ ஏன் திராவிட இயக்க வரலாற்றை படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவளுக்கு சொல்லும்போது அவள் அதை புரிந்து கொள்கிறாள். நம்முடைய அரசியலுக்குள்ளாக, நம்முடைய மரபுக்குள்ளாக அவள் வருகிறாள். அதிலிருந்து நம்ம பெரும்பாலும் அந்த பெங்களூரில் வாழக்கூடிய அல்லது மும்பையில் வாழக்கூடிய அல்லது புலம்பெயர்ந்து எங்கெல்லாம் நம்ம வாழ்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் வந்து அதிலிருந்து தவறுகிறது அப்படிங்கிற இடத்துல நான் வந்து நம்மளை தான், நம்ம பெரியவர்களைத்தான் நான் வந்து அதற்கு காரணமாக சொல்லுவேன். இதை வந்து குற்றம் சுமத்துறதாகவோ நம்ம ஒரு உரையாடலாக தான் எடுத்துக்கணும். இந்த உரையாடலை நாம் வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம்முடைய கடமை என்ற வகையில் அதுக்கு முன்னாடி ஐயா சொன்னதுனால அதை நான் குறித்து வச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு தோழர் சூர்யா சேவியர் நீண்ட காலமாக நட்பில் இருக்கக்கூடியவர். ஒருத்தர் பார்த்து உரையாடிக்கலைனாலும் தொடர்ந்து கருத்தியல் ரீதியாக எல்லா இடங்களிலும் அவரை வந்து நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த விழாவுக்கு என்னை வந்து மதிப்புரை செய்வதற்காக ஒரு 3-4 நாளாக தொடர்ச்சியாக வந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தார். 27ஆம் தேதி காலையில், 26ஆம் தேதி அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பா ஒரு தீவிர திராவிட இயக்க சிந்தனையாளர், கைவல்யம் அப்படிங்கிற பேரில் அவர் தன்னுடைய உடல் முழுவதையும் கொடையாக கொடுத்துட்டு போயிட்டார் மருத்துவமனைக்கு. அதனால் என்னால் வந்து அந்த கடமைகளிலிருந்து தவற முடியாத ஒரு சூழல், ஒரு சிக்கலான சூழல் ஏற்பட்டதுனால என்னால் அழைப்புகள் எடுக்க முடியல. ஐயா பேசும்போது அவங்களுக்கு தெரியாது, உங்களை தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி நான் 3 முறை முதலமைச்சரோடய பேசிட்டேங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அதுக்காக நான் வருந்துறேன். தந்தையுடைய உடலோடு பக்கத்தில் இருந்து அவருடைய கடைசி கடமையை, அவருடைய கடைசி விருப்பத்தை முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைமகனாக இருந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்துவிட்டு அந்த அழைப்பை எடுக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக நான் வருந்துறேன். ஆனால் கண்டிப்பாக வந்துடுவேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதேமாதிரி அடுத்து இந்த இடத்துல வந்து எழுத்தாளர்கள் சூர்யா சேவியர் அப்படின்னு சொல்கிறோம். சூர்யா சேவியர் அவருடைய எழுத்து அல்லது அவருடைய பணி என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும்தான் நான் சொல்லணும். கார்ல் மார்க்ஸை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கார்ல் மார்க்ஸினுடைய காலத்திற்கு முன்பு, கார்ல் மார்க்ஸினுடைய காலத்திற்கு பின்பு அப்படின்னு எழுத்தை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். மார்க்ஸ் வந்து தன்னுடைய அந்த பொது உடைமையை குறித்த மூலதனம் நூலை எழுதிய பிறகு உலகம் எப்படி மாறியது, அதற்கு முன்பாக உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னாலே அதில் வந்து நமக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடும். சூர்யா சேவியர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எழுத்தாளரையும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பார். கார்ல் மார்க்ஸ் உபரியை குறித்தும் எளியவர்களுக்கான வழங்குதலை குறித்தும் எழுதலை அப்படின்னு சொன்னால் இன்றைய உலகம் முற்றுமுழுதான முதலாளித்துவ உலகமாக மட்டுமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவ உலகமும் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த உபரியை எப்படியாவது கொண்டு போய் உழைப்பவரிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்துவிட்டது. இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசும்
தன்னுடைய எளிய குடிமக்களுக்கு உபரியை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, காரல் மார்க்ஸ் தன்னுடைய சிந்தனைகளின் வழியாக மூலதனத்தில் எழுதி வைத்து விட்டு சென்றதன் காரணமாகத்தான் இன்றைய உலகம் இப்படி மாறி இருக்கிறது. அதனால் சூர்யா சேவியர் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் அப்படின்னு எடுக்கலை. நம்ம இந்த விழா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லது இந்த நூல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் குடும்ப கடமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு நாம் இங்கே வந்திருக்கோம். அதுதான் மூல காரணம். இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது எப்படி ஒரு சிக்கலான ஒரு அரசியல் நிலையாக மாறியது அப்படிங்கிறத அதுக்கு பின்புலத்தை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம வந்து நம்முடைய சங்கிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். எல்லா இடத்துலையும் சூர்யா சேவியர் சாரை விட, அவரை தோழர் சூர்யா சேவியரை விட நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அரசியல் ஆதாயத்தை தேடி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக துடிக்கக்கூடிய சங்கிகளால் தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு முறையான திட்டமிடுதலுடன் கூடிய ஆய்வு நூலில் அவரே நன்றி தெரிவித்திருக்கிறார் சங்கிகளுக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து நமக்கு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நன்றியை நம்ம சங்கிகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ கீழடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சங்கிகள் ஒரு தடை போடுவாங்க. இந்த தடையின் காரணமாகத்தான் அந்த இடத்துல இருந்து ஒரு நம்முடைய அறிஞர்கள் உருவாகிறாங்க. நம்முடைய பத்மாவதி அம்மாவை போன்றவர்கள் அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு தூண்டுதலாக, ஒரு காரணியாக இருக்கிறது. இது எல்லாமே வந்து நமக்கு சங்கிகள் ஒரு காரணியாக இருக்கிறார்கள். நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கும், நம்முடைய வரலாற்றை நம்முடைய குழந்தைகள் அறிந்து கொள்வதற்கும் சங்கிகள் ஒரு மிகப்பெரிய காரணியாக இருப்பதால் சங்கிகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாமும் ஒரு நன்றியை சொல்லி வைப்போம். நான் வந்து ஒரு புவியமைப்பியல் மாணவன், ஒரு ஜியாலஜிஸ்ட், எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி, மும்பை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி படித்தேன் நான். அதனால தான் அந்த திருப்பரங்குன்றம் வந்து கொஞ்சம் கூடுதலான ஆர்வத்தையும் கூடுதலான ஒரு ஈர்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் வந்து திருப்பரங்குன்றத்தை எழுதுகிறோம், ஏன்னா நிறைய வெகுமக்கள் இதழ்களில் எழுதுறதில்லை. ஏன் எழுதுறதில்லை அப்படின்னா, முழுமையான தமிழில் இருக்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என்னுடையது முழுமையான தமிழில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதிலேருந்து நான் மாற மாட்டேன். விகடனுக்கு எழுத சொல்லுவாங்க, இந்து நடுப்பக்கத்துக்கு எழுத சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து முற்று முழுதாக கலப்பற்ற தமிழ் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டிமாண்டாக வைப்பேன் நான். அதில் அப்புறம் திருத்தங்கள் கேட்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் உயிரெழுத்தில் தொடர்ந்து எழுதுவேன். ஏன் உயிரெழுத்தில் தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்னா, அவர் வந்து ஏதாவது ஒரு கலப்பை கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இந்த கலப்பு ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்பார். அதனால் நான் வந்து உயிரெழுத்தில் எழுதுவேன். இப்போ என்னை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. கை அறிவழகன் அப்படிங்கிற அறிவழகன் கைவல்யம் அப்படிங்கிற பேரில் நான் எழுதிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 நூல்கள் எழுதியிருக்கேன். என்னுடைய முதல் நூல் மனித இனக்குழு வரலாறும் ஆரியமும் அப்படிங்கிறது திராவிடர் கழகத்தால் வெளியிடப்பட்டது. உண்மை அப்படின்ற ஒரு மாதம் இருமுறை இதழ் இருக்கும் திராவிடர் கழகத்தினுடைய. அதில் வந்து தொடர்ச்சியாக ஒரு 15 மாதங்கள் கட்டுரையாக எழுதுனதை முதல் நூலாக போட்டாங்க. அதுக்கு பிறகு 15 நூல்கள் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், புனைவு அப்புனைவு ரெண்டுமே எழுதியிருக்கேன். காமன்வெல்த் நாடுகளினுடைய 105 நாடுகளினுடைய தமிழ் எழுத்தாளர்களில் நானும் ஒருத்தேன். தொடர்ச்சியாக அந்த மாதிரியான வேலைகளை வந்து நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். இங்கே வெகுமக்கள் இதழ்கள்லையோ நாம் குறிப்பிடக்கூடிய அந்த வெகுமக்கள் இதழ்கள்னு சொல்லக்கூடியவற்றிலேயோ நம்ம பேர் வரணும் அல்லது நம்முடைய பெயர் இடம்பெறணும், இந்த லாபியில் நம்மளும் சேரணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அதை கடந்து நாம் நம்முடைய மொழிக்காகவும் நம்முடைய தமிழுக்காகவும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை காரணி தான் நம்மளை அதை நோக்கி இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால்
இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த கீழடி அதனுடைய தொடர்ச்சி. ஓகே, இப்போ நான் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய சிக்கலையுமே வந்து கீழடிக்கு பின்பான ஒரு தொடர்ச்சியாக தான் பார்ப்பேன். இந்த கீழடிக்கு பின்பான தொடர்ச்சி, கீழடி வந்து திருப்பரங்குன்றம் வந்து ஒரு மோனோலித்திக் ராக், ஒற்றை பாறை அடுக்குகளை பற்றியே வந்து முழுக்க முழுக்க ஒரு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் படித்தவன் அப்படிங்கிறதுனால இந்த திருப்பரங்குன்றம் வந்து எவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படிங்கிற அந்த நூலில் வந்து அவர் எழுதியிருக்கார். அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த மோனோலித்திக் ராக் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி தோன்றி உருவானது, அதனுடைய அந்த வரலாற்று பின்னணி என்ன, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் என்ன, உயிரினங்கள்லாம் இல்லாத காலத்திலேயே தோன்றியது திருப்பரங்குன்றம். நாம் சொல்லக்கூடிய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. மண் எப்போ தோன்றியது அப்படின்னா, அரிப்பு ஏற்பட்டு நதிகள் உருவாகி மனிதர்கள் நடக்க துவங்கி இதுக்கு பிறகுதான் வந்து மண் தோன்றியது. மண் தோன்றியதற்கு முன்பான மலை அல்லது பாறை அப்படிங்கிறது வந்து அது அந்த பேரண்ட இயக்கத்திலிருந்து வெடித்து உருவான, அந்த வெடிப்பிலிருந்து பெருவெடுப்பிலிருந்து உருவான முதற் காலகட்டத்தினுடைய மலை. அந்த மாதிரியான ஒரு மலை இந்த திருப்பரங்குன்றம் மலை. அப்போ வந்து இதற்கான வரலாறு, இதற்கான அறிவியல் பூர்வமான உண்மைகள், இதற்கான தரவுகள், இது எல்லாத்துலேயுமே இந்த நூலில் வந்து அவர் வச்சுருக்கார். நானும் சுதீர் செந்தில் சாரும் ஒரு பெரிய ஒரு மதிப்புரை, ஒரு சிறப்பான ஒரு மதிப்புரையை வந்து நாங்கள் எழுதி உடனடியாக உயிரெழுத்தில் அதை போட்டோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு இடையில் ஒரு சின்ன சண்டை உருவாயிடுச்சு. ஏதோ ஒரு இதுக்காக ஒரு சின்ன சண்டை, அதை அடிக்கடி போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்துக்குவோம், அது வேறு பிரச்சனை. அதுக்கு பிறகு இந்த விழாவுக்காக நாங்கள் வந்து தயாராகலை. ஒருவேளை நாங்கள் அந்த சண்டை போடாமல் இருந்திருந்தோம்னா அந்த விழாவுக்கு இன்னும் வந்து சிறப்பாக தயாராகியிருப்போம். இன்னும் வந்து படங்களோட ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரியே போட்டு ஒரு ஏவியே தயார் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை இன்னொரு முறை செய்வோம். கண்டிப்பாக வந்து இன்னொரு மிகப்பெரிய விழாவில் நாம் வந்து அதை கண்டிப்பாக செய்வோம். இப்போ இந்த கீழடியோடு ஏன் நான் வந்து இதை தொடர்புபடுத்தி சொல்கிறேன் அப்படின்பா, திருப்பரங்குன்றத்தையும் கீழடியையும் ஏன் நம்ம தொடர்புபடுத்தணும் அப்படின்னா, அது கீழடிக்கு இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த காலம், அல்லது முதல் நாகரிகங்கள் தோன்றிய அந்த மெசபடோனியா நதிக்கரை நாகரிகங்கள் தோன்றிய அந்த மெசபடோனியா நாகரிகம் இருக்கு இல்லையா, அந்த நாகரிகத்தில் வந்து ஒரு கற்கால கருவிகள் அல்லது விவசாய கருவிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து பல்வேறு உலோகங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் வந்து தாமிரத்தை சொல்லலாம், அது மாதிரி துத்தனா, நிறைய உலோகங்கள். இரும்பையும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கட்டம் வருது. இந்த மற்ற உலோகங்கள், தங்கம் கீழடியிலே நம்ம தங்கம் பார்க்குறோம். தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியான உலோகங்களில் ஆயுதங்கள் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாய கருவிகள், வேட்டையாடுதலுக்கான கருவிகள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், பயன்படுத்தியிருக்கிறோம். பல்வேறு உலோகங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இரும்பை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். மனித நாகரிகத்திற்கு இடப்பட்ட மிகப்பெரிய சவால் எது அப்படின்னு கேட்டால், இரும்பை பயன்படுத்தி ஒரு ஆயுதத்தை தயார் செய்வது. ஏன்னா மற்ற உலோகங்களையெல்லாம் நீங்கள் அப்படியே பயன்படுத்திடலாம், உருக்கி அதை வார்ப்பெடுத்து என்ன உருவத்தில் கொண்டு வரணுமோ அப்படி செஞ்சிடலாம். ஆனால் இரும்பை மட்டும் நீங்கள் வந்து முதல்ல இரும்பு தாதுவை 2ஆக பிரிக்க வேண்டும். இரும்பு ஆக்சைடாகத்தான் அது கிடைக்கும். இரும்பு ஆக்சைடாக தான் அது மூலப்பொருள் கிடைக்கும். இப்போ இந்த இரும்புலேருந்து ஆக்சைடை பிரித்து எடுக்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய அறிவியல் செயல்பாடு, அது ஒரு பெரிய அறிவியல் இயக்கம். அதுக்கு வந்து உங்களுக்கு 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தேவைப்படும். அறை வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து 35 அதிகபட்சம். 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இரும்பை உருக்கி ஆக்சைடை பிரித்து தனியாக எடுப்பதற்கு தேவைப்படுகிற வெப்பம். இதை வந்து எப்படி உருவாக்குறது? அதுக்காகத்தான் இரும்பு உலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரும்பு உலைகளை
யார் உருவாக்கி இருக்கிறார்கள், இதனுடைய காலம் என்ன அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சிக்கல் வருது. மெசபடோமியர்களினுடைய காலம் நம்மை விட பின்தங்கியது. நாம் ஆதிச்சநல்லூர்லேயும் சிவகலையிலையும் அதற்கு பிறகு கீழடியிலையும் இந்த இரும்பை வந்து உருக்கி ஆக்சைடை தனியாக பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற ஆயுதங்களை செஞ்சுருப்போம். இது வந்து கார்பன் டேட்டிங்ஸில். இப்போ என்ன இந்திய அரசுக்கும் நமக்கு என்ன சிக்கல் வருது? இந்திய அரசு ஏன் வந்து இதை முரண்படுறான், நம்மளோட ஏன் வந்து சிக்கலை உருவாக்குறான்? இதை வந்து இதை கொடு, அதை கொடு, இதை எடு, அதை எடுன்னு நம்மளை கேட்குறான். ஏன் கேட்குறான் அப்படின்னா, உலகளவில் இந்த மெசபடோமிய நாகரிகத்தினுடைய இரும்பு ஆக்சைடின் காலம் நம்மை விட பின்தங்கியது. நாம் அவனுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த இரும்பு உலைகளை கண்டுபிடித்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உலகத்துக்கு கொண்டு போயிட்டோம். நம்ம அறிவியல் பூர்வமாக நாம் வந்து இதை அறிவியல் மேடைகளுக்கு கொண்டு போயிட்டோம், உலக அரங்கில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இது தமிழனுடைய நாகரிகம் உலகத்தினுடைய முதல் நாகரிகமாக மாறிடும் அப்படிங்கிறதுல அவனுக்கு பிரச்சனை. இரும்பு ஆக்சைடை முதல்ல உருக்கி பிரித்து ஆயுதத்தை தயாரித்தவன் தமிழன் அப்படிங்கிற உண்மை உலக அரங்கில் வெளிப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தமிழன் தான் இந்த உலகத்தினுடைய முதல் குடி, முதல் நாகரிகத்திற்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கிறவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்மளோட போராடுறான். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துலையும் இந்த திருப்பரங்குன்றமோ அல்லது எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், எங்கேயாவது போவான், எங்கேயாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவான். இதையெல்லாம் வந்து ஏன் செய்கிறான் அப்படின்னா, அவன் வந்து இதுக்காகத்தான் செய்வான். இப்போ இந்த இடத்துல தான் நாம் வந்து நிற்கிறோம். சூர்யா சேவியர் ஏன் அந்த இடத்துல வந்து நிற்கிறார்? ஏன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து நம்மளும் அவருக்கு கூட துணையாக நிற்கணும் அப்படின்னு நாம் ஏன் விரும்புகிறோம் அப்படின்னா, அதற்கான காரணமும் இதுதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இவர் செஞ்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி. இதனுடைய வரலாறு என்ன? இந்த பாறைகள் யாருக்கு சொந்தமானது? அங்கே சூஃபிக்கள் எப்பொழுது வந்தார்கள்? அங்கே சிக்கந்தர் எப்பொழுது வந்தார்? இந்த மலை யாருக்கு சொந்தமானது? தமிழர்களுடைய மரபு அந்த மாதிரி யாருக்கும் சொந்தமானது அப்படிங்கிறதே இல்லை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம முருகனை தொழுவோம். முருகனை குன்றிருக்கும் இடமெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு படைத்தளமாக இருக்கக்கூடிய அந்த எல்லா குன்றுகளையும் 60 வீடுகளையும் நீங்கள் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு 50-60 கிலோமீட்டர் தொலைவை உங்களால் பார்க்க முடியும். 60 வீடுகளையும் ஏறி பாருங்கள், மெனக்கெட்டு போய் பாருங்கள். 60 வீடுகளிலும் சுற்றிலும் இருக்கக்கூடிய 50லிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவை உங்களால் கண்காணிக்க முடியும். அப்போ உங்கள் எதிரிகளிடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை அல்லது யாராவது படையெடுத்து வரக்கூடியவர்களுடைய எதிரிகளுடைய ஆபத்தை நீங்கள் முன்கூட்டியே கணித்து அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளை எப்படி உங்களுடைய குடிமக்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற இடத்துல தான் குமரன் இருந்தான். முருகன் அப்படிப்பட்டவனாகத்தான் இருந்தான். இப்படித்தான் வரலாறு போகிறது. அதுக்கப்புறம் சுப்பிரமணியானார். அதுக்கப்புறம் இப்போ இதில் இந்த நூலில் வந்து கள்ளழகர் பற்றி இன்றைக்கு நீங்கள் அழகர் மலையில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அழகர் மலை வந்து முற்றுமுழுக்க நான் சொல்கிறேன் முக்குலத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கள்ளர் சமூக மக்களுக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட ஒரு கோவிலாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தால் அது பாலாஜி பவனாக மாறிவிட்டது. முற்று முதலாக அது பாலாஜி பவன். போய் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சின்ன திருப்பதி. ஆனால் இது வந்து நம்முடைய பண்பாட்டு தொடர்ச்சியாக இருந்து கள்ளர்கள் திருடினார்கள். ஆமாம், திருடினார்கள். எங்கிருந்து திருடினார்கள்? பணக்காரர்களிடத்திலிருந்து திருடினார்கள். திருடுறதையும் ஒரு முறைப்படி திருடினார்கள். அதுக்குன்னு ஒரு செயல் திட்டம் வைத்திருந்தார்கள். அவர்கள் மட்டும் போய் திருடலை, அதில் ஏறுறதுக்கு இன்னொரு சமூகம் உதவி செய்தது, அதில் இறங்குறதுக்கு இன்னொரு சமூகம் உதவி செய்தது. இந்த திருட்டையே வந்து தொழில்முறையாக செய்தவர்கள் கள்ளர் சமூகத்தவர்கள். அது வந்து நம்ம திருட்டு அப்படின்னு குறுக்கிட்டோம், அல்லது வந்து அவர்களை வந்து பட்டியலிட்ட குற்றப்பரம்பரை அப்படின்னு சுருக்கிட்டோம். அது வேற. மற்ற சாதிய ஆச்சரியங்கள், மதமாச்சரியங்கள் இதெல்லாம் தவிர்த்து விட்டுருவோம். தமிழர்களாக நம்முடைய
முன்குடிகளாக அவர்கள் செய்தது ஒரு அறத்துடன் கூடிய திருட்டு அப்படி சொல்லலாம். இந்த அறத்துடன் கூடிய திருட்டையும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து பகிர்ந்து யார் யாருக்கு இந்த பொருளை பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த இடம்தான் கள்ளழகர் இருக்கக்கூடிய அழகர் மலை. இப்போது அது என்னவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கிட்டத்தட்ட அங்கே நமக்கு இருந்த அல்லது கள்ளர் சமூகத்திற்கு அந்த நம்முடைய தமிழ் குடிக்கு இருந்த மரபார்ந்த உரிமைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டு பாலாஜி கருவறையேறிவிட்டார். இந்த உண்மைகளை உறக்கச் சொல்வது, இந்த உண்மைகளை சம்மட்டி அடி போல அடித்து சங்கிகளை வீழ்த்துவது அப்படிங்கிறதுக்கு அறிவாயுதத்தை தவிர வேற எந்த ஆயுதமும் கிடையாது. அப்போ சூர்யா சேவியர் மாதிரியான தோழர்கள் எழுதக்கூடிய இந்த நூல்கள் தான் நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய, நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஆழமாக, அதே மாதிரி ஒரு ஐயா நம்ம பெரியவங்க யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் வந்து நம்முடைய அரசியல் உரிமைகள் அல்லது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் பேசும்போது நிறைய அதில் உரையாடல்களை நிகழ்த்தலாம். எடியூரப்பாவினுடைய காலத்தில் வந்து நான் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளாக நான் இங்கே தான் பணியாற்றேன். பெங்களூரில் தான் வேலை செய்கிறேன். எடியூரப்பாவினுடைய அறைக்கு எந்த நேரமும், அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த நேரமும் செல்லக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. பெரிய அளவில் தடைகள் இருக்காது. நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக பார்த்துடலாம். எப்படி பார்த்துடலாம்? எதனால உனக்கு அந்த உரிமை கிடைச்சது? பவரா? இல்லை. இல்லை உன்னுடைய பொருளா? இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் என்னுடைய அலுவலக நிமித்தமாக, அலுவலகத்தின் வேலை காரணமாக அவரை ஒரு நாள் போய் சந்தித்தேன். அலுவலகபூர்வமாக முறையாக அனுமதி வாங்கி அவரை போய் சந்தித்தேன். சந்திக்கும் போது அவரோட நான் வந்து நல்ல கன்னடத்தில் உரையாடினேன். நான் விடைபெறும் போது அவர் என்னிடத்தில், நீ எந்த ஊர்? ஹரீஷ்ன்னு சொல்லுவாங்க என்னை வந்து, இங்கே அறிவழகன் அப்படிங்கிறது உச்சரிக்க வராது, நல்லா ஹரீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த பேரை சொல்லி இப்போ கேட்டார், ஹரீஷ் நீ யாவூரப்பா? நீனும்? நான் மதுரை சார். மதுரை? ಯಾವ மதுரை? தமிழ்நாடு மதுரை சார். அவர் உடனடியாக இங்கே இருக்கிற கன்னடர்களில் பாதி முக்காவாசி பேர் கூட மறந்து போன கன்னடத்தை, அதனுடைய செழுமையை உன்னுடைய உச்சரிப்பில் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவருக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா, வாழக்கூடிய இடத்தில் இருக்கும் மொழியை மதிப்பதும் அந்த மொழிக்கான மதிப்பை கூட்டுவதும் என்னுடைய கடமை. என்னுடைய மொழி எனக்கு அதைத்தான் கற்றுத்தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன். என்னுடைய தமிழ் மொழி இதைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிறருடைய மொழியை மதித்தலும், அவர்களை மதிப்பு கூட்டுதலும், அந்த மனிதர்களை மதித்தலும் அவர்களுக்கு மதிப்பு கூட்டுவதும் தான் ஒரு தமிழனுடைய முதல் பணியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் கற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அன்றிலிருந்து தான் அந்த அனுமதி எனக்கு கிடைத்தது. எந்த நேரத்திலும் அவரை சென்று சந்திக்கக்கூடிய அந்த அனுமதியை அவர் எனக்கு அப்போதிருந்து வழங்கினார். அப்போ மற்ற சமூகங்கள், இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகமாக இருக்கட்டும், தெலுங்கு மொழி பேசுபவர்களாக இருக்கட்டும், மலையாள மொழி பேசுபவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அரசியல் பூர்வமாக இணக்கமாகி இருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய தெலுங்கர்களை வந்து விதான் சௌதாவில் பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய மலையாளிகளை நீங்கள் விதான் சௌதாவில் சந்திக்க முடியும். அவங்கெல்லாம் அந்த அரசோடு, இந்த அரசியலோடு இணக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் தனிமைப்பட்டிருக்கிறோம். நமக்குத்தான் இங்கே அதிக உரிமை இருக்கிறது, ஆனால் நாம் தனிமைப்பட்டிருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து நாம் உரையாட வேண்டும். அந்த உரையாடலை முன்னெடுக்க வேண்டும். என்னுடைய மொழியை நேசிப்பது, என்னுடைய மொழியை சீர்தூக்குவது அல்லது என்னுடைய மொழியை வளர்ப்பது என்பது வேறு. ஆனால் இன்னொரு மாநிலத்தில், அதிகாரப்பூர்வமாக இன்னொரு மாநிலத்தில் நாம் வசிக்கிற போது, அங்கே அந்த மொழியோடு இணக்கத்தோடு எப்படி அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத குறித்து நாம் வந்து இன்னும் தீவிரமான உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். அதெல்லாம் நம்ம இன்னொரு
உரையாடலில் செய்வோம் கண்டிப்பாக. இந்த நூலை இறுதியாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த நூல் வந்து ஒரு மிகப்பெரிய கொடை, தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கொடை. திருப்பரங்குன்றத்தில் இவங்க பண்ண அந்த குட்டி கலாட்டா இருக்குல்ல, அங்கே இருக்க மக்கள் யாருமே அப்படி இல்லை. திருப்பரங்குன்றத்தில் இதற்கு பிறகு இந்த நூலுக்கு பிறகு நான் ஒரு முறை வந்து இதுக்காகவே தோழர் சூர்யா சேவியர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு முறை வந்து திருப்பரங்குன்றம் போனேன். அங்கே இருக்கிற மக்களிடத்தில் உரையாடினேன். அங்கே இருக்கிற அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன விழாவில் கலந்துக்கிட்டேன். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் நம்முடைய விழாக்களின் போது பக்கத்தில் இருந்து நமக்கான பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். திருநூறு மடித்து கொடுக்குறதுக்குன்னு அந்த பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்க ஒரு சின்ன சின்ன பேப்பர் கட்டிங்ஸ் வச்சுட்டு அந்த திருநூறை மடித்து இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய தாய்மார்கள் நமக்கு கொடுக்குறார்கள். அதே மாதிரி இந்த முதல்ல தூக்கிட்டு போகிற கிடாயை மேலே தூக்கிட்டு போகிற கந்திரிக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த கிடாயை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அதுக்கான வேலைகளை செய்வதெல்லாம் நம்முடைய மனிதர்கள் திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இந்துக்கள்ங்கிறதே முதல்ல வந்து எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. அது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட மதம். அப்படி ஒரு மதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்களாக உருவாக்குறது அதிகாரத்திற்காக அரசியல்படுத்தி அதை வந்து ஒரு மதமாக உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகமும் இந்து என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் சமூகமும் ஒற்றுமையாக, மிக ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். ஒருவருடைய விழாக்களில் இன்னொருவர் கலந்து கொள்கிறார்கள். இந்த கந்திரி எடுத்துகிட்டு மேலே போகிறது பிரான்மலைக்கு இன்னமும் எனக்கெல்லாம் நினைவிருக்கு. இன்னும் என்னுடைய சிறு வயதிலே நான் வந்து ஒரு 3-4 கந்திரிக்கு கூட போயிருக்கேன். அது மாதிரி நம்முடைய கோவில்களுக்கு அவர்கள் வருவார்கள், அவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். நம்முடைய விழாக்களிலே, திருமணங்களிலே அவர்களுடைய முக்கியத்துவம் எப்போதும் இருந்திருக்கிறது. இது மாதிரி தான் நம்ம இருக்கோம். இதுதான் பிரச்சனை. இதுதான் வந்து சங்கிகளுக்கு பிரச்சனை. இந்தியா முழுவதையும் நம்மால் மாற்றிவிட முடிந்து விட்டது. நம்மால் உணர்வை தூண்டி, மத உணர்வை தூண்டி, தேசிய உணர்வை தூண்டி, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பிரிவினையின் வழியாக உணர்ச்சியை தூண்டி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நம்மால் முடிந்தது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இது செல்லுபடியாகவில்லை. இதை எப்படியாவது உருவாக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதான் சங்கிகளினுடைய தலையாய பணியாக இருக்குது இன்னைக்கு. ஆனால் அதை உடைப்பதற்கு தோழர் சூர்யா சேவியர்களும், கையறிவழகங்களும், சுதீர் செந்தில்களும், டாக்டர் பத்மாவதி போன்றவர்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருப்போம். நாங்கள் இல்லை என்றாலும், நாம் இல்லை என்றாலும் நம்முடைய அடுத்த தலைமுறையிலும் அப்படி எவ்வாறாவது ஒருவரை உருவாக்கிவிட்டுத்தான் நாம் போவோம் என்று சொல்லி இந்த நூல் ஒரு பெருங்குடை, அனைவரும் வாசித்து பயனுற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.